சிந்தாம ஒத்து பாய். எங்க பாருங்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ஐயோ அட பாவிகளா ஐயோ. அரே இப்ப பாரு மணிமாறனுடைய ஸ்கேட்டிங் திறமையை. தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது. என்னையா தோல் உரிப்பன் சொன்ன? ஐயோ நல்ல கண்ண லொல்ல கண்ணாக்கிட்டாய். கடையில தண்ணி எடுத்து ஊத்துறா. தண்ணி எங்க இருக்கு? அந்த கேன்ல இருக்குடா. சீக்கிரம் ஊத்துறா. நல்லா ஊத்துறா. டேய் என்னடா தண்ணி ஊத்துறோம் ஓவரா அறியுது. அது மண்ணெண்ண கேள்றா மடையா. மண்ணெண்ணயா? முதல்ல சொல்ல வேண்டாம் மூதே. காலி பண்ணிட்டா. எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்கடா ஓடு. என்னடா கையில பாட்டில்? விளக்கெண்ணெய். விளக்கெண்ணையா? எதுக்கு? இவன் தான் எடுறா விளக்கெண்ணா, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா தூக்கி போறா. ஏன்டா இங்க போட்ட? நீ தானே தூக்கி போடுன, அதான் போட்டேன். யாரா அவன்? அதுக்காக வயல இட தூக்கி போறது? யாரா விழுந்தா என்னடா ஆவறது? க்ளீன் பண்றா போடா. டேய் கொட்டாச்சி வாடா இங்க. டேய் வாடா நீ வாங்க. வாங்கடா உங்களுக்கு வேற தனியா வெத்தல பாக்க வச்சு அழைக்கணுமா? டேய் அந்த சுத்தில வண்ட கொடு. நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்து வைங்க போங்க. டேய் நில்லுங்கடா. நீங்க ஏன்டா நிக்கிறீங்க? போங்கடா. நீ எங்க போற? நீங்க தானே ஃபர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. ஏன் இது வரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. கர்ம கர்ம. அண்ணா என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு.